ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித் சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யேகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. पेज नंबर 103. ततंत्र प्रतिपत्तौ रंहति संपरिष्वक्तः प्रश्न निरूपणाभ्याम् त्रयात्मकत्वात् भूयस्त्वात् प्राणकते च अकन्यादिकति श्रुतेः इति चेन्न भागतत्वात्. ओके, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்தில் இந்த ஜீவாவோட ட்ராவலை நம்ம படிச்சுட்டோம். இப்போ ஜீவாத்மா சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் அது பரமாத்மாவில் சேர்க்கலாமா வேண்டாமான்றது நமக்கு வரும். அப்போ தொம்பதத்தை நம்ம 3-4 மாதமாக நம்ம யாருன்றதை படிச்சுட்டு வரோம். ஸோ ஜீவான்னு சொல்லிட்டாலே அங்கே சரீரம் செப்பரேட், ஜீவா கர்த்தா செப்பரேட் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கலி நேச்சுரலி அதை டெவலப் ஆகும். ஜீவான்னு சொல்லிட்டாலே சரீரத்தில் இருக்கிற கர்த்தா அகங்கார சிதாபாசன் எதுவோ அதுக்கு பேர் ஜீவா. அந்த ஜீவா கவுன பிராணா முக்கிய பிராணா இருக்குது. கவுன பிராணன்றது 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அப்புறம் மனஹா, 11 சென்சஸ் இருக்கிறது. இது கவுன பிராணா அப்படின்னு
இவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் வியாசாச்சாரியார். அப்புறம் முக்கிய பிராணம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது முக்கிய பிராணம். அது ஒரு பிராணம் தான், அது 5 விதமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. மனசு ஒன்று தான், அது 4 விதமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஸோ சப்ஸ்டன்ட் ஒன்று, ஆனால் அதனுடைய ஃபங்க்ஷனிங் 4 அப்படின்னு தான் பிரித்தோம். ஸோ இந்த அப்போது இது ஒரு குரூப் என்ன, இந்த கவுன பிராணா முக்கிய பிராணா இது ரெண்டும் சேர்ந்து கர்த்தாவோடு இருக்கிறது இல்லையா, இந்த டோட்டல் பேக்கேஜு அவனுக்கு பேர் ஜீவாத்மா. அது இந்த 3 இருக்கணும்னா கண்டெய்னர் வேணும், அது சரீரம். சரீரம் இல்லாமல் இந்த ஞானேந்திரியமோ கர்மேந்திரியமோ இருக்க முடியாது, கர்த்தா இருக்க முடியாது. ஓகே. ஸோ இல்லைன்னா எல்லா படத்தும் கர்த்தா இருக்கணும். ஸோ அப்போ கர்த்தா இருக்கிறதுக்கு கண்டெய்னர் வேணும், அதுக்கு பேர் சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற கர்த்தா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அண்ட் பிராணா மனஹா, இந்த டோட்டல் ஐடியா இருக்கிறது அவனுக்கு பேர் ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு புரிஞ்ச விஷயந்தான், தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஜீவாத்மா வந்து அவள் வந்து நித்யாவா அனித்யாவகான்னு பார்த்தோம். ஷரீரம்தான் அனித்யம், ஜீவா நித்யா அப்படின்னு டிக்ளேர் பண்ணினோம். ஷரீரம் இறந்து போகிறது, ஆனால் ஜீவா கண்டினியூஸாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம படித்து முடித்தோம். இப்போ என்னன்னா, மரணத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு விஷயத்தை இப்போ படிச்சுருக்கோம். இது வந்து நச்சிகேதன் கேட்டிருக்கான். சாந்தோக்கியத்தில் இருக்கிற 5வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்வேதகேது கேட்குறான். ஆனால் ஸ்வேதகேது பேர் வச்சுட்டாலே கொஞ்சம் ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருப்பான். எல்லாருக்குமே ஈகோ இருக்குது, ஈகோ இல்லைன்னா காலையில் வர முடியாது. பிரேயர் தான் இருக்கிறதுலே அதிகபட்ச ஈகோ நமக்கு தான் அப்படின்னு தான் நேற்றுக்கு டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா ஆர்சியை வச்சு எப்படி கண்ணாடியில் தெரிகிற முகத்தை வச்சு என் முகத்தை தெரிஞ்சிக்கிறேனோ அதுதானே பர்பஸ்ஸு. அந்த ஆர்சியோட பர்பஸ்ஸே அது. எது கண்ணாடி எதுக்கு பார்க்குறோம்? இந்த கண்ணாடியே பார்க்காதவங்க யார் இதுங்க? என்னது, வரும்போது வீட்டை விட்டு வரும்போது முதல்ல உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துட்டு வரணும். அப்போ தான் எல்லா மூஞ்சும் வந்து உன் மூஞ்சை பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். புரியுறதா? இது பேசிக் ஃபண்டமெண்டல். அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டோம்னா சில சமயம் அதுவும் காலையில் நேரம், அதனால் ஒரு தடவை கண்ணாடியில் பார்த்துட்டு போட்டுக்கிட்டு வச்சேன்னா ஏதாவது அப்படியே வந்துட்டேனா என்ன அப்படி கண்ணாடியில் பார்க்கணும். அப்போ அங்கே பார்க்கும்போது நம்ம ஆர்சி தான் பார்க்குறோம், ஆனால் ஓசியை செக் பண்ணிக்கிறோம். இது நேச்சுரலாக பண்ணுறோம். இப்போ தான் அதில் ஸ்தூலமாக பண்ணுறதை தான் நீ வந்து ஞானமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஆர்சியை வச்சு அவன் ஈகோ வந்து பெருசு பண்ணினா இந்த ஓசி எங்கே இருக்கிறதுன்றதை கண்டுபிடிக்கிற வேலை தான் வேதாந்தத்தோட வேலை. புரியுதா? அப்போ ஆர்சியை யூஸ் பண்ணி நம்ம ஓசியை கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த ஓசி எப்படிப்பட்டது? அதுனா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அது இன்ஃபினிட்டு. புரியுறதா? அது அந்த இன்ஃபினிட்டு பிரம்மன் பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யமாக இருக்கிறது. புரியுறதா? இது ஒரு அடிப்படை விஷயம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். ஈகோ வந்து குவாலிஃபைட் ஆகிடுச்சு. இப்போ ஈகோ வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி ஏன்னா இந்த ஈகோ உள்ளவனுக்கு தான், கர்த்தாவுக்கு தான், அகங்கார கர்த்தாவுக்கு தான் புருஷார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் அந்த புருஷார்த்தம் வந்து அர்த்த காம அண்டு தர்மா, இது 3 வந்து அடையக்கூடியது. சாதனா சாத்தியம். அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அப்போ இல்லைன்னா பொண்ணை செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் யார்? இந்த கர்த்தா தான் டிசைட் பண்ணுறான். புரியுதா? இந்த பொண்ணு வேணும், இந்த பையன் வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் யார்?
கர்த்தா, ஈகோ கர்த்தா. ஓகே. ஸோ அது கர்த்தா தான் எல்லாமே முடிவு பண்ணுறது. கடைசியாக ஃபைனலாக வந்து அந்த கர்த்தா. ஏன்னா கர்த்தா இண்டிபெண்ட், இண்டிவிஜுவல் கர்த்தா, இண்டிபெண்ட் கர்த்தா. புரியறதா? இந்த கர்த்தா எவ்ரி ஜீவா செப்பரேட் ஜீவா. புரியுதா? தனித்தனி ஜீவா. அது மாத்திரம் இல்லை, இந்த இந்திரியங்களும் தனித்தனியானது. 11 ஐட்டம் இருக்கு இல்லையா, அது தனித்தனியானது. பிராணன் தனித்தனியானது. ஏன் பிராணம் உன் பிராணம் ஒன்றாகாது. நான் உன்னை வேணால் பிராணன் வாங்கலாம் மொழிய, நீ உன் பிராணம் வேறு என் பிராணம் வேறு. புரியுதா? சப்போஸ் 2 பிராணம் ஒன்றா இருந்தால் என்ன ஆகும்? டெத் ஆகும்போது பிரச்சனை ஆகும். சேர்ந்தே டெத் ஆகிடுவோம். அதனால் தனித்தனி பிராணன் அதுலேருந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்த குரூப் ஆஃப் பேக்கேஜ் இல்லை, லக்கேஜ். இந்த லக்கேஜ் வந்து இவன் ட்ராவல் பண்ணுறான். ட்ராவல் பண்ணும்போது ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறான். புரியுதா? வேறு ஊருக்கு, இந்த பூமி லோகம்லாம் முடிஞ்சு போச்சு, மேலே லோகத்துக்கு போகணுன்னு டிசைட் பண்ணுறான் கர்த்தா. கர்த்தா டிசைட் பண்ண முடியாது, கர்மா டிசைட் பண்ணும். அதுவும் பிராரப்த கர்மா டிசைட் பண்ணும். புரியுதா? அந்த பிராரப்த கர்மா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஹோல் குரூப்பை வந்து கூட்டிக்கிட்டு போகும். அதில் நமக்கு நம்பிக்கை இருக்குது, ஸ்ரத்தை இருக்குது, மறுபிறவியில் நமக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மறுபிறவியில் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு பேர் சனாதன தர்மி. புரியுதா? மறுபிறவியில் நம்பிக்கை இல்லாதவன் அவன் சனாதன தர்மத்தில் இல்லாதவன். இப்போ வந்து யூஎஸ்சில் வந்து 30% பேருக்கு மறுபிறவியில் நம்பிக்கை வந்திருக்கு. இது ஒரு குட் சைன், நல்ல சைன். பெஸ்ட் பீப்புளுக்கும் கூட நெக்ஸ்ட் ஜென்மா நிச்சயமாக இருந்தாகணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு யுக்தியில் ஒத்துக்கிறாங்க இப்போ எல்லாரும். ஓகே. இங்கே வந்து நமக்கு உல்ட்டாவாக வருது. நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை இங்கே. ஏன்னா இங்கே வந்து ஆங்கில மோகம் இருக்கிறது. புரியுதா? ஸோ ஆங்கில மோகத்தினால மறுபிறவி போய் பார்த்தாங்க இவர் மறுபிறவியை அப்படின்னு சொல்கிறான். இப்போ மறுபிறவியில் நம்பிக்கை போயிடுத்துன்னா என்ன ஆகிடும்னா, புண்ணிய பாபத்தில் போயிடும். ஓகே. புண்ணிய பாபம் போயிடுச்சுன்னா இவன் வந்து நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிற சக்தி போயிடும். அதனால் புண்ணிய பாபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புண்ணிய பாபம் அதிர்ஷ்டம், சுக துக்கம் வந்து திருஷ்டம். இது பாரதம் வந்து உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நன்கொடை இது. புரியுதா? இந்த புண்ணிய பாபம். அப்போ தான் மனுஷன் வந்து தானாகவே சுய கட்டுப்பாடோடு இருப்பான். ஓகே. புண்ணிய பாபத்துக்கு பயப்படுறவன். புண்ணிய பாபத்துக்கு பயப்படாதவன் என்ன பண்ணுவான்? கட்டுப்பாடு இல்லாமல் தெரிவான். மாடு மாதிரி, கழுத மாதிரி, குதிரை மாதிரி, நாய் மாதிரி, பேய் மாதிரி சுற்றிட்டு இருப்பான். இந்த விஷயம் தெரியாதவன். புரியுதா? அப்போ அவங்ககிட்ட போய் என்னத்தை சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம சும்மா இப்படி பார்த்துட்டு அவனுக்காக பிரார்த்தனை வேணால் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம். இப்போ நமக்கு வந்து இதில் வரைக்கும் என்ன தெரியுறது? சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறது. இது வந்து பூர்வ மீமாம்சர்களுக்கும் முக்கியமானது. ஏன்னா அவங்களுடைய ஐடியா வந்து சொர்க்கலோகத்துக்கு வரணும். அப்போது சொர்க்கலோகத்துக்கு போகணுன்னா இங்கே வந்து சோமயா யாகம்லாம் பண்ணணும். புரியுதா? அதெல்லாம் பண்ணால் தான் சொர்க்கலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா நம்ம வந்து மேல் உலகத்தில் இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது மேல் உலகம். நமக்கு கீழே வந்து கீழ் உலகம் இருக்குது. 7 14 லோகம், 7 கீழ் உலகம், 7 மேல் உலகம். இந்த நம்ம சென்ட்ரலில் இருக்கோம். அதாவது கீழ் உலகத்துக்கு அப்பர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் பூலோகம். நமக்கு மேலே 6 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. புரியுதா? அதில் வந்து இது இருக்கு. இது வந்து இந்த பூமிக்கும் வானத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் இருக்கிறது பேர் அந்தரிக்ஷம்னு பேர். இப்படிலாம் நம்ம இதெல்லாம் வந்து என்ன லௌகிகத்தில் ப்ரூவ் பண்ண முடியுமா? மெடிக்கலில், சயின்ஸ்லன்னா முடியாது. ஏன்னா அது பௌருஷ்ய வாக்கியம், இது அபௌருஷ்ய வாக்கியம். வேதம் வந்து அபௌருஷ்ய வாக்கியம். இதெல்லாம் வேதத்தில் தான் படிக்க முடியும், வெளியில் படிக்க முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் தெரிஞ்சிக்க
வேண்டிய விஷயம். இப்படி வந்து இதுக்கு அடுத்தது என்ன சொல்லிடுதுன்னா, வியாசாச்சாரியர் சொல்லிட்டாருன்னா, சூக்ஷ்ம சரீரம் போகும், காரண சரீரம் போகும், நாம் செஞ்ச புண்ணிய பாபம் போகும், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, மீதி வரை நாம் செஞ்ச புண்ணிய பாபம், அப்படி பட்டின தற்பாடியிருக்கார். புரியுதா? இப்படிலாம் நமக்கு வந்து நம்பிக்கையும் இருக்குது, சிரத்தையும் இருக்குது. அடுத்த ஜென்மம் நம்ம வந்து இப்படி கஷ்டப்படுவோம். அப்புறம் இந்த ஜென்மத்திலேயே நம்ம சொல்லுவோம், போன ஜென்மத்தில் என்ன பண்ணினேனோ, என்ன பாவம் பண்ணினேனோ, என்ன கஷ்டம் பண்ணினேனோ, அப்படிலாம் நம்ம புலம்புவோம். ஓகே, அப்போ இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய விஷயமும் நமக்கு நம்பிக்கை இருக்கு, அடுத்த ஜென்மத்தினுடைய நம்பிக்கையும் இருக்கிறது. அதனால் ஜென்மமே வேண்டான்றதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இதெல்லாம் கிளியராக இருக்குது. சடனாக என்ன பண்ணிட்டாருன்னா வியாசாச்சாரியார், ஸ்தூல சரீரமும் பேக்கேஜில் வருது, லக்கேஜில். அந்த லக்கேஜ் செக்கின்ல போடுறோம்ல, அதில் ஸ்தூல பெட்டியும் போடணும். பெட்டி இல்லாமல் போடுவானாடா எவனாவது? துணி இனிலாம் இருக்குது. இந்த அது வண்ணானுக்கு வேணால் அப்படி போடலாம். புரியுதா? ஏர்போர்ட்டில் அப்படி போட முடியாது. நீ எப்போ மேலே லோகத்துக்கு போகிறையோ போட முடியாது. கீழே இருக்கிற இவனுக்கு வண்ணானுக்கு வேணால் துணியெல்லாம் அள்ளி போடலாம். புரியுதா? அப்போ நம்ம அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு க்ளோஸராக இருக்கிற ஒரு பெட்டி வேணும். புரியுதா? அந்த பெட்டி, அந்த பெட்டி இப்போ வந்து மாடலாக என்னென்னோ மாடலாக வந்து எடுத்துப்போம். புரியுதா? அது காலத்துக்கு தகுந்தாப்பில் அந்த பெட்டியோடு சேர்ந்து எங்கே போகும்? இந்த ஏரில் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி அந்த லக்கேஜ் இன்னொரு ஃப்ளைட், காமன் சென்ஸு, நம்ம எந்த ஃப்ளைட்டில் போகிறோமோ அந்த ஃப்ளைட்டில் தான் ஏற்றுவான். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் இந்த தூக்கிட்டு வருவான் இல்லையா ஒரு வண்டி, அதில் இப்படி எல்லாம் உள்ளார போடுவான். புரியுதா? அவன் போடும்போது பக்குன்னுக்கும். அதான் அந்த பையனுக்கு தெரியாது. இந்த ஸ்பீட் பிரேக்கர் போடுறானு, வேலை பண்ணுறான்னு, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் கார் ஓட்டி பழக்கம் கிடையாது. புரியுதா? கார் ஓட்டுறவன் ஸ்பீட் பிரேக்கர் போட்டான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவான். சில சமயம் பார்க்குறது, இப்படி ஏறி இறங்கணுக்கு பாரு, இந்த பயலுக்கு எதுவுமே தெரியாது, காரில் உட்காந்துருக்கணுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு. இந்த தெரிஞ்சவனுக்கு போட மாட்டான், போடுறவனுக்கு தெரியாது. இதுதான் நம்ம நாட்டில் இருக்கிற பழக்கம். அப்போது அந்த பெட்டி அவன் பட்டு அனாவசியம் போடுவான். ஏன்னா அவனுக்கும் பெட்டிக்கு சம்மந்தம் இல்லை, பற்றற்று செய்வான். ஆனால் நம்மளுடைய லக்கேஜ் வரும். அப்புறம் இறங்கினோடனே நம்முடைய லக்கேஜை வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டு வருவோம். இதெல்லாம் நேச்சுரலாக பண்ணக்கூடிய, அதுதான் வியாசாச்சாரியார் சொல்கிறாரு, பெட்டி இல்லாமல் எப்படா போகும்? இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்க, அதுக்கு கண்டெய்னர் இல்லாமல் எப்படி போகும்? அதனால் ஸ்தூல சரீரமும் இந்த லோகம் விட்டு லோகம் போகிறது அப்படின்றது ஆர்கியூமெண்ட். அப்போ ஸ்தூல சரீரமும் போகிறது. இப்போ நம்ம பழைய பேட்டர்னில் விஷயா, சம்சயா, பூர்வபக்ஷம் அண்டு சித்தாந்தம், அந்த பேட்டர்னில் நமக்கு டவுட்டு. இப்போ அது எப்படி மரணத்துக்கு பிறகு ஈமக்கிரையெல்லாம் பண்ணுறாங்க, அதுவும் இப்போ கண்ணாடி பெட்டியில் போட்டுருவான். அவனை போட்டுட்டோடனே கண்ணாடி பெட்டியை எடுத்துகிட்டு அந்த பாடியை வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணோடனே அதுக்கு ஒரு வண்டி கிண்டி வச்சு கொண்டு போய் நம்ம கண்ணு முன்னாடியே திருப்பி வந்துடக்கூடாது அவன், அதனால் எரிச்சு விட்டுட்டு வந்துடுவான். புரியுதா? அடுத்தது பால் விட்டுட்டு அந்த அஸ்தியெல்லாம் வந்து கொண்டு வந்து கரைச்சிடுவோம். இதெல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நிதர்சனமான அனுபவம். அப்படி இருக்கும்போது இதை நாம் ஒத்துக்கலாம். எது ஒத்துக்கலாம்? சூக்ஷ்ம சரீரம் கண்ணுக்கு தெரியாதது, ஏற்கனவே தெரியாது, அதனால் தெரியாமல் போயிடுச்சு, இந்த செத்த பிறகு அது மேலே போச்சு, அப்படி ஒத்துக்கலாம். ஆனால் கண்ணு முன்னாடி தெரியுது இந்த ஸ்தூல சரீரம் நான் தான் கொல்லி வச்சுட்டு வந்தேன், அந்த சரி எப்படி மேலே போகும்? இல்லை, அது வந்து டவுட்டு. பூர்வபக்ஷி சொல்ல டவுட்டே படாத, அதுதான் கரெக்டு. புரியுதா? உனக்கு டவுட் இருக்குல்ல, நான் சொல்கிறேன், நீ சந்தேகம்லாம் படாத, நிஜமாகவே ஸ்தூல சரீரம் போகாது. இல்லாஜிக்கல். புரியுதா? அது வந்து இல்லாஜிக்கல். இப்போ நம்ம எங்கே வரணும்? முட்டிக்கணும். எங்கே போய் இதை எந்த கோர்ட்டில் அப்ளை பண்ணோம்? சாஸ்திரத்தில் தான் வரணும்.
அப்போ ஸ்ருதி வாக்கியத்தில் சாந்தோக்கியத்தில் 5வது அத்தியாயத்தில் 3லேருந்து 10 வரைக்கும் மந்திரம் இந்த விஷயத்தை மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கு. அதுலேருந்து என்ன தெரியுது? நச்சிகேதன் சாந்தோக்கியம் படிக்கல அப்படின்னு தெரியுது. படிச்சிருந்தானா நம்மளை மாதிரி கேள்வி கேட்டுக்க மாட்டான் யம தர்மராஜா கிட்ட. மரணத்திற்கு பிறகு என்ன இருக்கிறது? சிலர் இறந்து விடுகிறார்கள் என்கிறார்கள், சிலர் இன்னும் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். மரணத்திற்கு பிறகு என்ன அப்படின்றத யம தர்மராஜர்கிட்ட கேட்குறான். ஒரு யம தர்மம் சொன்னாடா, பொடி பயல ஏன் தொழிலையே கேட்குறே, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. 1 நீ பிராமணன், ஓகே. 2 நீ சின்ன பையன். 3 இது சத்திரியர்களுக்கு உரித்தது. இதெல்லாம் எப்படி தெரியுது? சாந்தோக்கியத்தில் தெரியுது, அங்கே கடோபநிஷத்தில் இல்லை. புரியுதா? ஏன்னா கடோபநிஷத்து விஷயமே வேறு, ஓகே. அங்கே திருப்பி 4வது கொஸ்டின் வேறு மாதிரி டெவலப் பண்ணி ஞானத்துக்கு போயிடுறான். ஆனால் இந்த இடத்துல வந்திருக்க ஸ்வேதகேத்துக்கு உபாசகர்கள், இவங்க உபாசகர்கள் வேற, ஞானத்துக்கு வந்தவர்கள் வேற. புரியுதா? உபாசகர்கள் சம்சாரி. யார் உபாசகர்களோ அவங்க சம்சாரி, அவங்க மோட்சம்லாம் அடைய முடியாது. புரியுதா? ஆனால் உபாசனை பண்ணாமல் ஞானம் சித்திக்காது. இது பாருங்க எப்படி இம்பார்ட்டண்டாக கிளிக்கு போட்டு வச்சிருக்கிறது. அதனால் அந்த இது பஞ்சாக்னி வித்யா. வித்யா மீன்ஸ் உபாசனா, ஓகே. ஸோ பஞ்சாக்னி வித்யாவில் அவர் தெளிவாக சொல்கிறாரு. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவங்ககிட்ட கேட்குறாரு. கேட்டுட்டோன்னு ஆபகா புருஷ வசச பவந்தி சாந்தோக்கிய 5:3:3. இந்த ஆபகன ஜலம், இந்த ஜலம் என்ற ஒரு விஷயம் எப்படி திருப்பி அவன் முழு மனுஷனாக வருகிறான் அப்படி ஸ்வேதகேதுக்கிட்ட கேள்வி கேட்குறார். இந்த ஜல தத்துவம் எப்படி மரணத்திற்கு பிறகு மீண்டும் முழு மனித சரீரமாக வருகிறது ஸ்வேதகேது, சொல்லு அப்படின்னு. அவனுக்கு என்ன தெரியும்? ஸ்வேதகேதுக்கு என்ன தெரியும்? தெரியாது. தெரியாதுன்றது தெரிஞ்சிக்கிறதே பெரிய விஷயமாயிடுச்சு. ஸ்வேதகேதுக்கு அது தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. 5 கேள்வி கேட்குறான், எனக்கு தெரியாது. நேராக போய் அவங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா தான் வித்தியெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. நான் நீ இப்படி பண்ணிட்டேன்னு சபையில் அவமானப்படுத்திட்டேன், ஒன்றுமே தெரியல, இப்போ சொல்லு அப்படின்னு. இன்னும் கேட்டார், எனக்கு நேக்கும் தெரியாது. நான் வா 2 பேரும் போய் மன்னன் கிட்ட போய் கேட்பான் அப்படின்னு. அந்த மதிக்கட்ட மன்னனை நான் பார்க்க மாட்டேன். அவனுக்கு அவ்வளோ கொழுப்பு திமிரு, புரியுதா? ஆனால் அவன் அப்பா கௌதமர் அறிவு பசி உள்ளவர், புரியுதா? அவர் நேராக போய் மன்னர்கிட்ட போய் கேட்டு மன்னருக்கு பதில் சொன்னார். கேள்வி கேட்டது ஸ்வேதகேதுக்கிட்ட, பதில் சொன்னது கௌதமர்கிட்ட, புரியுறதா? அப்படி அந்த கௌதமர்கிட்ட போட்டு இப்போது இது எல்லாமே என்ன, டைரெக்டாக இருக்கிற ஜீவனுக்கான விஷயத்தை பற்றி இப்போ படிக்கல நம்ம. இந்த ஜீவன் மரண அனந்தரம், புரியுதா? இறந்த பிறகு அவனுடைய ட்ராவல்ஸ் எப்படி இருக்குது, திருப்பி இந்த சரீரம் நமக்கு எப்படி மறுஜன்மம் கிடைக்கிறது, இந்த மறுஜன்மம் எப்படி கிடைக்கிறதுன்றதை பற்றி பேசுகிற முக்கியமான டாப்பிக்காக இல்லையா? இது சயின்ஸ்லேயோ மற்றதுலேயோ வேறு எங்கேயோ கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வியாசாச்சாரியார் சூத்திரத்தில் கொடுக்குறாரு. அந்த சூத்திரத்தில் கொடுக்குறத வழக்கமாக யார் இப்போ சொல்லி கொடுக்குறாங்க? இப்போது சங்கராச்சாரியார். அதனால் வியாசாச்சாரியருக்கு ஒரு டவுட் வந்துடுது, இந்த பையன் ஒழுங்காக எழுதுவானா இல்லை நம்ம சொல்கிறத மாற்றி எழுதி விடுவான் சில பேரும், புரியுறதா? இப்போ 42 புக்கு எழுதியிருக்கான். அது 42 புக்கும் நான் அவங்க எழுதின பிறகு ஒரு தடவை வாசித்து கேட்பேன், நான் சொன்னதை தான் நீ எழுதினியா இல்லை வேறு எழுதிட்டியான்னு. ஓகே, ஒரு புக்கு அப்படி தான் எழுதிட்டு வந்தா, ஃபுல்லாக எழுதிட்டா ஒருத்தே. ஓகே, எல்லாத்தையும் படித்து பொறுமையாக இருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா, நான் இப்படி நீ எழுதினதெல்லாம் சம்பவம்லாம் கரெக்டு,
ஆனால் ப்ரெசன்டேஷன் வேறு. அதனால் நீ என்ன பண்ணணும், இது அப்படியே தூக்கி வச்சுட்டு நான் எப்படி சொல்கிறேன் பாரு, அந்த நோக்கத்தில் எழுதணும். அப்புறம் அந்த எழுதுகிறவாளுக்கு இருக்கிற ஈகோ இருக்கு இல்லையா, அந்த ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், சப்ரஸ்ட் ஆகக்கூடாது. அது புரிஞ்சுக்கணும். புரியுதுதான்? எப்போ புரிஞ்சுக்க முடியும்? ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் அவளை யோசிக்கிறேன், நான் இப்போ நான் சொல்ல முடியுமா அப்படின்னு நெவர். ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நம்ம ஆற்று குழந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது வேறு, ஏற்கனவே தொப்புள் கூட்டியை அறுத்துட்டோடனே வேறு என்டிட்டி. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா சுத்தமாக வந்து நம்ம சௌக்கியமாக இருக்க, அந்த உங்கள் ஆற்றுல எல்லோரும் இருக்காளா அப்படி தான் கேட்கணும். என்ன நம்ம பொண்ணுன்னெல்லாம் கொண்டாடக்கூடாது. இதெல்லாம் சாமானிய விஷயம். இதெல்லாம் புரியுதா? இதெல்லாம் அப்படி இருக்கும்போது வியாசாச்சாரியருக்கு டவுட் வந்துடுது, இந்த பையன் ஒழுங்காக எழுதுவானா எழுத மாட்டானான்னு அவர் செக் பண்ணுறார். இது சங்கர விஜயம்னு ஒரு சம்ஸ்கிருத சினிமா எடுத்தான். அதில் இந்த காட்சி வருது. இது இப்போ நான் பேசுகிறது அந்த காட்சியில் வந்து வியாசரை வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு மொத்தம் 555 சூத்திரமும் கேட்டோம்னா அந்த சினிமா ஓடுமா? ஒரு அதிகரணத்தை எடுத்துக்கிறார். அந்த அதிகரணம் வந்து இந்த அதிகரணம் ததந்திர அதிகரணம். புரியுறதா? அதுக்கு தான் இவ்வளோ கதை சொன்ன. அப்போது அந்த வியாசாச்சாரியார் வந்து செக் பண்ணுற இந்த அதிகரணம் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே பிரவாகன ஜெய்வலி வந்து இது ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். புரியுறதா? கௌதமருக்கு உடனே சொல்லிக் கொடுக்கல. ஒரு வருஷம் நீ என்னோட தங்கு, அப்புறம் நிறையா பத்தியெல்லாம் இருந்து அப்புறம் சொல்லிக் கொடுத்தாரு. நச்சிகேதன் ரொம்ப சிரத்தையால பையன், ரொம்ப வைராக்கியம். உன்னை வந்து வடிவுடை அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை வந்து வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கிளாஸுக்கு போகாத அப்படி சொன்னால் நீ என்ன பண்ணுவ? கிளாஸு ராமாயணம் மாதிரி போயின்னு இருக்கு, மறுநாள் வந்தால் போயிட்டா போகிறது என்ன இல்லை, இன்னொரு தடவை தான் ரெக்கார்ட் ஆகுறத கேட்டுட்டா போகிறது இல்லை, அப்படி இருக்கும். இப்போ கேட்கலாமே. புரியுதா? இது பண்ணு முதல்ல. இப்போ கேட்குறது எவ்வளோ சுகமாக இருக்குது, இதை விட்டுட்டு இது பண்ணுறதா அப்படின்றது புரியுதில்ல உங்களுக்கு? அந்த மாதிரி ஆசையை தூண்டி விடுறான் யம தர்மராஜா. எப்படியாவது தாட்டி விட்டு இந்த கோயிலை காட்டுறேன், அந்த கோயிலை காட்டுறேன், யாத்திரை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு வந்து சைக்கிள் வாங்கி தரேன், பைக்கு வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன், ஃப்ளாட்டு வாங்கி தரேன், நீ எந்த ஊரில் கேட்குறியோ அந்த ஃப்ளாட்டே வாங்கி தரேன். ஃப்ளாட் என்ன பெரிய மல்டி இது இருக்குல்ல, ஸ்டோர், ஒரு என்ன அதுக்கு என்ன சொல்கிறது, மால், முழு மாலே உனக்கு வாங்கி தரேன், அப்படி இப்படிலாம் சொல்கிறேன். உனக்கு என்னெல்லாம் லௌகிக பீப்புள், கிரகஸ்த பீப்புளுக்கு தேவையோ நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுகளாம் இவன் மோட்டிவேட். ஏன்னா 4 மந்திரத்தில் ஆசை உண்டாக்குறான் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து ஒரு தடவை நீங்கள் எப்போயாவது சும்மா இருக்கும்போது யம தர்மராஜா நச்சிகேதனுக்கு என்னெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு எழுதி பாருங்களேன். பொழுது போகலன்னா அப்படின்னா அவ்வளோ லிஸ்ட்டு பார்த்தா அந்த இடத்துல நான் நச்சிகேதனாக இருந்தேன்னா போயும் செத்து போனவனுக்கு பற்றியா கேட்டுன்னு இருப்பான். அனுபவி ராஜா, அனுபவி, இப்போ அனுபவி, அப்படிதான். அதனால் இதுதான் புத்திசாலித்தனம். புரியுதா? இறந்த பிறகு எவனோ கேட்டு அதெல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா இப்படி போகிற போக்கில் கிளாஸ் கேட்டால் போகிறோம். புரியுதா? அதெல்லாம் சீரியஸாக நாட் சீரியஸ். ஓகே. ஆனால் இந்த ஃபயருக்கான யமதர்மன் என்ன சொன்னானோ அப்படியே போடுறான் திருப்பி. இது தேவர்களுக்கு கஷ்டம்னா இதுதான் முக்கியமான வரம், அதுக்கு நீங்கள் தான் தகுதியானவங்க, நீங்கள் தான் பதில் சொல்லணும் சொல்லி கடைசியாக ஒரு மந்திரத்தில் இந்த நச்சிகேதன் இதைத்தானே கேட்பானே தவிர இந்த வடிவுடை அம்மனை போய் பார்க்க மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணு. புரியுறதா? இல்லை உன்னை வைஷ்ணவி தேவிக்கு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி 2 நாள் ஒரு வாரம் கிளாஸ் கட்டடி, உன்னை வைஷ்ணவி தேவிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சொல்கிறேன்?
என்ன சொல்கிறேன்னு ஒன்றுமே சொல்கிறேன், டிக்கெட் போடுங்க சாமி, கிளாஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். புரியுதா? இதான் நேச்சுரல், மனுஷனுடைய நேச்சுரல். ஆனால் இந்த நச்சிகேதன், ஏன் நச்சிகேதன் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம்? இந்த நச்சிகேதனாகிய நான் இந்த வரத்தை தவிர, வகுப்பை தவிர, இந்த கிளாஸை தவிர வேற எதிலையும் நாட்டம் கொள்ள மாட்டான், தெரிஞ்சுக்கோ யம தர்மராஜா அப்படின்னு சொன்னது தான் கட்டோபனிஷத். புரியுது? இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றான்னா வைராக்கியம். வைராக்கியம்னு சொல்றான். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணோம்னா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் நடுவில் விதவிதமான பிரதிபந்தங்கள் வரும். இந்த ஆஞ்சநேயர் அப்படி தாவி போகிறார் ராம காரியத்துக்கு. நடுவில் ஒரு தேவி இங்கே தங்கிட்டு போ அனுமன், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிற, ஒரு ரிலாக்ஸு எக்ஸிட்டு பண்ணிவிட்டு பால்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பழம் இதெல்லாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்றாரு. இந்த ராமாயணத்தில் வரும் உங்களுக்கு. அம்மா தாயி, நான் இப்போ ராம காரியம் பண்ணிட்டு இருக்கேன், நடுவில் ஸ்டேலாம் பண்ணக்கூடாது, டைவர்ஷனே இருக்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். அப்புறம் புறப்பட்டுட்டோன்னா போய்கிட்டே இருக்கணும். நான் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் நிறுத்தவே கூடாது, கரெக்டாக அந்த சீக்வன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அதனால் இது செக் பண்ணுறாரு சங்கராச்சாரியரை. அது இந்த அதிகரணம். அப்படின்னா இந்த அதிகரணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதிகரணம். ஓகே, இந்த அதிகரணத்துக்கு பேர் என்ன? ததந்திர பிரதிபத்தௌ அதிகரணம். ததந்திர பிரதிபத்தௌ அதிகரணம். அப்போ இந்த அதிகரணத்துக்கு சோதனை வரும்னு அர்த்தம். வியாசாச்சாரியாரே டவுட்டு பண்ணி சங்கரரை செக் பண்ணுறாருன்னா இந்த அதிகரணத்துக்கு வரவிடாமல் நிறைய பிரதிபந்தங்கள் வரும். ஏன்னா தேவ ரகசியத்தை நம்ம இப்போ பேசின்னு இருக்கோம். இது சயின்ஸ்லேயோ மற்றதுலையோ கிடைக்காது. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ததந்திர பிரதிபத்தி அதிகரணம். இந்த ததந்திர பிரதிபத்தி அதிகரணத்தில் இந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா, வெறுமனை போகாது. அது ஆபஹா அப்படின்னு உபநிஷத்து சொல்கிறது. அந்த ஆபஹிலிருந்து சங்கரர் டெவலப் பண்ணி பாஷ்யம் பண்ணி ஜலசரீரம், ஜலசரீரத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போன பிறகு அங்கே ஹோமம் ஒரு உதாரணமாக சொல்கிறது. ஹோம அக்னி குண்டத்தில் அக்னி என்ன பண்ணுறது, அதில் ஆகுதி போட்டோம்னா அந்த ஆகுதி கன்வெர்டட் டு பலம் கொடுக்கும். அந்த ஜலசரீரத்தை அந்த சொர்க்கலோகம் என்ற அக்னியில் போட்டோம்னா அது சோம சரீரமாக கிடைக்கும். அந்த சோம சரீரத்தில் மழையில் போட்டோம்னா அது விருஷ்டி சரீரமாக கிடைக்கும். அந்த விருஷ்டி சரீரத்தை கொண்டு பூமியில் போட்டோம்னா தாவரமாக உணவாகிறது. அது உணவு சரீரமாக கிடைக்கிறது. அந்த உணவு சாப்பிட்டானா மனுஷன் ரேத்தஸ் சரீரமாக ஆகிறது. இது ஆண்கள் சாப்பிட்றது ரேத்தஸ் ஆகிறது. அந்த ரேத்தஸை பெண்களுடைய யோனியில் ஆகுதி பண்ணோம்னா அது குழந்தைய கர்ப்பப்பையில் அந்த சிசு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 9லேருந்து 10 மாதத்துக்குள்ளே ஒரு முழுமை அடைஞ்சு அந்த குழந்தை நம்மளை மாதிரி ஒரு சரீரமாக வருது. மாமாவை பாரு மச்சானை பாருன்னு சொல்லிட்டு அந்த 6 மாதம் அந்த 10-20 நாளில் கேட்கக்கூடாது. அதுக்கு தான் தீட்டுலாம் வச்சுருக்கு. ஏன்னா அந்த குழந்தை அந்த யோக நிலையில் இருக்கும். அப்புறம்தான் மெதுவாக நம்ம நிலைக்கு கொண்டு வந்துடுவான். அது கண்ணை மூடிகிட்டே இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் அது பாட்டு. அப்புறம்தான் அதை தொட்டு பார்த்து இப்படி பார்த்து அப்படி பார்த்து நம்ம விடமாட்டோமே. நம்மளை மாதிரி பேசணும், நம்மளை மாதிரி அழணும், நம்மளை மாதிரி சிரிக்கணும். சாதாரண சம்சாரி ஜீவாவாக ஆக்கிறதுக்கு இந்த பேரண்ட்ஸு சுற்றி இருக்கவங்க எல்லாரும் முடிவு பண்ணி அப்படி ஆக்கிடுவாங்க. இதில் விஷயம் இருக்கிறது. இப்போ சம்சாரத்திலேருந்து விடுபடுறது மோட்சம். எது சம்சாரம்? பர்த்து டெத்து சம்சாரம். இந்த சைக்கிளுக்கு பர்த்து டெத்து, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், இதுலேருந்து விடுபடுறது தான் மோட்சம். இப்போ விடுபடுறது என்னது? ந ஜாயத்தே மிரியத்தேவா
விபச்சித்து நாயம் குதச்சின்ன பபுவ கச்சித்து. இது உபனிஷத்து வாக்கியம். அதே கட்டோபனிஷத்து மந்திரம். அப்புறம் அதில் சொல்கிறார். இப்போ எவனாவது நம்ம இப்படி பார்த்துருக்குமா? பர்த் டெத்து இல்லாத ஒரு ஆளை பார்த்துருக்குமா? எதுவுமே பர்த்து தான். நம்ம வந்து தோன்றிய உற்பத்தி தான் இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்கோம் ஒரு 6 மாதமாக. அப்புறம் உற்பத்தி ஆகாமல் ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அப்போது இது வந்து ஸ்ருதி இதுலேயோ ஸ்ருதி அனுமானத்திலையோ வராது. நான் ஜாயத்தே மிரியத்தே வா. அப்போ எது வரும்? ஸ்ருதி அர்த்தாபத்தியில் வரும். ஹேத்துவே இல்லாமல் சொல்கிறதுக்கு பேர் தான் அர்த்தாபத்தி. ஹேத்துவோட ரீசனோட சொல்கிறது அனுமானம். கண்ணிலேயே நிஜமாக அப்படியே பார்த்துட்டோம்னா அதுக்கு பேர் பிரத்யக்ஷம். நீ எப்படி சயின்ஸில் சொல்கிறியோ அதுபோல் சாஸ்திரத்தில் ஸ்ருதி பிரத்யக்ஷம், ஸ்ருதி அனுமானம், ஸ்ருதி அர்த்தாபத்தி. இப்போ நான் ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்துன்றது என்னது? அது ஸ்ருதி அர்த்தாபத்தி. இது புரிஞ்சுக்கிறதுக்காக பிரஸ்தானத்திரயம் வேதாந்த சப்ஜெக்ட் மேட்டர். ஓகே. அப்போ முதல் சூத்திரத்தினுடைய தொடர்ச்சி தான் 2வது சூத்திரம். பஞ்சாக்னி வித்யா மூலிமா 5 அக்னி ஸ்தலத்தில் போய் 5 சரீரமாக மாறி முழு சரீரமாக திருப்பி நமக்கே கிடைக்கிறது. புரியுறதா? ஓகே. அப்போ பிரவாகன ஜைவலி ஸ்வேதகேத்து பார்த்து கேட்டது, ஆபகா புருஷ வசசகா பவந்தி. ஜலசரீரம் இந்த ஆபகா தண்ணி எப்படி வந்து முழு சரீரமாக வருது? ஸ்வேதகேத்துக்கு தெரியல. ஆபகா அப்படின்னா ஜலம். இப்போ ஆபகால தண்ணியில் ஸ்தூலமான பிரபஞ்சத்தில் பௌதிக சிருஷ்டியில் தண்ணி அப்படி சொன்னோம்னா ஆபகா ஜலத்தில் அதில் எத்தனை இருக்கும்? எத்தனை பூதம் இருக்கும்? 5 பூதம் இருக்கும். அப்புறம்தான் தத்துவாதகா 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 தத்துவாதகன்னு என்ன? 2வது அத்தியாயத்தினுடைய கன்க்ளூஷன். எது டாமினேட் பண்ணுறதோ அதை தான் சொல்லுவோம். ஆகாசத்தில் 1/2 ஆகாசம் இருக்கும், 1/8 வந்து மற்ற 4 பூதங்கள். அதனால் இது ஆகாசம். அதுபோல் ஜலத்தில் 1/2 வந்து தண்ணி இருக்கும், தண்ணி தத்துவம். மீதி 4 தத்துவம் வந்து 1/8 இருக்கும். தேர்ஃபோர் ஆபக சொன்னால் பஞ்சபூதத்தை சேர்ந்தது. ஏன் இதை மூச்சு பிடிச்சிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த சரீரம் இருக்க பஞ்சபூதத்தினுடைய சங்கமம். மேடின் இன் பஞ்சபூதா. புரியுதா? தது பிரம்ம நிஷ்கலம் அகம் நச்சபூத சங்ககா. டெய்லி சொல்கிறேன் நான், ரொம்ப வருஷமாக சொல்கிறேன். பிராத்தஸ்மரன் ஏதோ அது ஒரு இந்த இதில் ஃப்ளைட்டில் வந்தால் இப்படி இந்த பொண்ணு காட்டுவாள், எவனுமே பார்க்க மாட்டான் அதை. சரி, இதுவும் புரோட்டோகாலில் பிராத்தஸ்மரன் சொல்கிறாரு நச்சபூத சங்ககா. அது காதிலே விழாது. இந்த சொல்கிறாரு. ஏன் அதை சொல்கிறாரு? என்ன திருப்பி 3வது எடிஷன் பண்ணி திருப்பி இந்த 100வது கேம்பில் கொடுக்க போகிறோம். கொடுக்க மாத்திரம் படிக்க வைக்க போகிறோம். ராத்திரி படித்தா தான் சோறு அப்படின்றது சொல்ல போகிறோம். புரியுதா? அப்போது ஸோ அகம் நச்சபூத சங்ககனா நீ யார்? சாட்சி அகம் சின்மாத்திரம் சதாசிவகா. நான் யார்? சைத்தன்ய ஸ்வரூபம். அது கைவல்யம். புரியுதா? அப்போது இந்த முதல் பாயிண்ட்டு இந்த 2 விதமாக வந்து பாயிண்ட்டு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஆபகன்றது 3:1 2வது சூத்திரத்தில் ஆபகா ஜலசரீரம் பஞ்சபூத மிக்சர் அப்படின்ற தெரியணும். எதுக்கு இங்கே ஜலம்னு சொல்லணும்? இல்லை, ஆபகன்னு ஏன் சொல்லணும்? உபநிஷத்திற்க பஞ்சபூதத்தில் ஏதாவது சொல்லலாம். ஆனால் அதை விட கன்ஃபியூஸ் இல்லாமல் பஞ்சபூத அம்சைகி அப்படி சொன்னால்
நமக்கு கன்ஃபியூஸே ஆகாது. எதுக்கு ஜலத்தை சொல்லணும் உபனிஷத்து அப்படின்னு சங்கர்கிட்ட ஒருத்தர் பூர்வ பக்ஷி கேட்கும் போது சங்கர் என்ன சொல்கிறாரு, ஆப்பகன்னு உபனிஷத்து சொல்லியிருக்கு சரியா, அதனால் ஜலசரீரம் சொல்கிறேன். ஏன் உபனிஷத்து ஆகாச சொல்லலை, பஞ்சபூத அம்சம் சொல்லலைன்றது ஏன் வேலை கிடையாது. புரியுதா? ஏன் வேலை உபனிஷத்தில் என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்குறது தான் ஏன் வேலை. புரியுதா? ஏன் அது இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படிலாம் ஏன் சொல்கிறது ஏன் வேலை இல்லை. புரியுதா? அப்படின்றார். இதுக்கு பதில் சங்கராச்சாரியன். புரியுதா? அப்போ ஆபக சொன்னதுக்கு கமெண்ட்ரி கொடுப்பது மட்டுமே என்னுடைய வேலை, ஸ்ருதி மட்டுமே பிரமாணம், கூடிய வரைக்கும் அதை விளக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் அப்படி சங்கராச்சாரியர் நியாயமாக சொல்லிட்டார். தேர்ஃபோர் ஜலத்தினுடைய சிக்னிஃபிகண்ட் என்ன, இந்த சரீரம் இருக்க இப்போ ஆப்பகன்றதை சொல்லி ஆகணும். அவரை ஏன் சுருத்தி சொல்கிறதுன்னு ஏன் ஆப்பக எடுத்துக்கிச்சு, யார் சொன்னது ஆப்பகன்னு? புருஷ வசசா பவந்தி சாந்தோக்கிய உபநிஷத்து யார் சொல்கிறான்? பிரவாகன ஜெய்வலி சொல்கிறாரு. யாருக்கு? ஸ்வேதக்கு எதுக்கு சொல்கிறாரு? புரியுதா? கௌதமருக்கு சொல்ல, கௌதமருக்கு பதில் சொல்லுவார். ஸ்வேதக்கு எது கேள்வி கேட்குறாரு, ஜலத்திலேருந்து எப்படி மனிதன் முழு மனிதன் வருகிறான், தெரியாது மன்னர் மன்னா அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? அப்படி கேட்டதை அதுக்கு இவர் ஐடியா கொடுக்குறார். அப்படி என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, இந்த சரீரத்தில் ஜலம்தான் பிரதானமாக இருக்குது. சயின்ஸும் அதை ப்ரூவ் பண்ணுறது. 70% நம்ம பாடியில் கிட்டத்தட்ட 70% ஜல தத்துவம் தான் இருக்குது. புரியுதா? மொத்த ஜலத்தையும் பாடியிலேருந்து ஸ்விப் பண்ணிட்டோம்னா பவுடர் ஆகிடும். நம்ம இந்த ஆகாரம் ரூபம் இருக்குல்ல, அது ஜலம் இருக்கிறதுனால இருக்கிறது. புரியுதா? இல்லைன்னா போயிடும். நீ ஒரு என்ன வேணால் சாப்பிடாம கூட இருந்துருக்கலாம். நீ ஒரு 10 நாள் தண்ணி குடிக்காமல் இருந்து பாரு, ட்ரை பண்ணி பாரு. நீ தானே ட்ரை பண்ண. இல்லைன்னா யாராவது நமக்கு பிடிக்காதால சேலஞ்ச் பண்ணி நீ 15 நாள் தண்ணி இல்லாமல் இருடா, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்கள். புரியுதா? அவங்க அதுக்கப்புறம் கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். புரியுதா? அப்போது இந்த சரீரம் இருக்க, அதனால தான் டெத்தான பிறகு இந்த ஜல சரீரம் போயிடுது. எவ்வளோ போயிடுது? 70% போயிடுது. மீதி இருக்கிறது இந்த கோலகம் மாத்திரம்தான் இருக்குது. இந்த படுக்க வச்சுருப்பான்ல கண்ணாடி பெட்டியில், அதையும் என்ன பண்ணுவோம்? அக்னியில் ஆகுதி பண்ணுவோம். தண்ணியில் போட மாட்டான். தண்ணியில் போட்டோன்னா திட்டுவான். இப்போல்லாம் கங்கையில் கூட போடுறதில்லை இப்போ. புரியுதா? முன்னாடிலாம் சாதுவை மணல் கட்டி கங்கையில் போட்டுருவான். இப்போ போடக்கூடாதுன்னு அரசாங்க உத்தரவு. புரியுதா? இந்த சரீரத்தை எங்கே போடுவான்? ஆகுதி பண்ணுவான். எதில்? அக்னியில் ஆகுதி பண்ணுவோன்னா அஸ்தி கொடுப்பான். அந்த அஸ்தி என்ன பண்ணுவோம்? திருப்பி ஜலத்தில் மீச்சம் மீதி இருக்க அதையும் ஜலத்தில் கரைச்சி விட்ருவான். புரியுது? இப்போ கங்கையில் கரைக்கிறது அஸ்தி. ஏற்கனவே 70% போயிடுது ஜல சரீரம், மீதி இருக்கிறது ஜலத்தில் கரைச்சிடும். என்ன சயின்டிஃபிக், இதை விட என்ன ஐடியா வேணும்? ஓகே, இது சங்கரர் சொல்ல, நான் சொல்கிறேன். ஆபகா பஞ்ச அக்னி வித்யா சரிதான். அப்போ இந்த சரீரம் ஜலப்பிரதானம் 70%. இந்த ஜலசரீரம் சொன்னாலும் இதில் பஞ்ச அக்னியோட பஞ்சபூதத்துடைய மிக்சர் இருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இப்போ 3:1:2 திரயாத் மகத்துவாத் தூ பூயஸ்துவாத், திரயாத் மகத்துவாத் 3 ரூபம் இருக்கிறது, 3 தத்துவம் அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அப்போது 2 விதமாக இதை இன்டர்பிரேட் பண்ணுறாரு சங்கராச்சாரியர். ஃபஸ்ட்டு இன்டர்பிரேட்டேஷன் என்ன பண்ணுறாருன்னா, 3 விதம் அப்படின்றது சாந்தோக்கியத்தில் 3 பூதமாக சொல்கிறாங்க. பஞ்சபூதம் அங்கே சொல்கிறதில்ல. ஓகே, அக்னி ஜலம் பிருத்திவி அப்படி சொல்கிறது. அப்போ திரயாத் மகத்துவாத் அப்படி சொல்லலாம். ஓகே, சாந்தோக்கியத்தில் இருக்கிற 3 பூதம் இந்த ஜல சரீரத்தில் இருக்கிறது. அதில் அக்னி ஜலம் பிருத்திவி, அதில் ஜலம் பிரதானமாக இருக்கிறதுனால
அந்த அக்னி பிருத்திவி அதுக்குள்ளே இருக்குது. இந்த மூணும் ட்ராவல் பண்ணுறது. ஏன் இவ்வளோ பேசின்னு இருக்கோம்? இந்த கண்டெய்னர் வேணும் இந்த சூக்ஷ்ம சரீரம் போகிறதுக்கு. அதுதான் யுக்தி. அடுத்தது வரப்போகிறது. அப்புறம் இந்த ஜல சரீரத்துக்கு போகிறதுக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் போகிறதுக்கு சரீரம் வேணும். கண்டெய்னர் இல்லாமல் தானாக போகாது. புரியுதா? அப்படிலாம் போகாது. அதுக்காக ஜல சரீரத்தை இங்கே கொண்டு வராங்க நம்முடைய ரிஷிகள். எவ்வளோ அறிவு! புரியுதா? அப்போ இங்கே வந்து பஞ்சாக்னி வித்யா மூலியமாக சொல்கிறாரு. ஜல சரீரம் ஆல்சோ பஞ்சபூதம் நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ இப்படி நம்ம எடுத்துட்ட பிறகு தர்மியாத் மகத்துவாத் என்பது ஜலசரீரம் 3 பூதங்களை உடையது. திரையாத். ஏன் 3 சொல்கிறது அந்த சூத்திரத்தில்? அப்படின்னா 3 அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்டர்பிரிட்டேஷனில் சொல்லிட்டார். ஓகே. ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் என்ன? சங்கராச்சாரியார் சொல்கிறது ஆயுர்வேத சாஸ்திரத்தில். அது ஆயுர்வேத சாஸ்திரத்தை வந்து நம்ம சேர்த்துட்டுருக்கோம். ஆயுஷ். ஏ ஃபார் ஆயுர்வேதா, யூ ஃபார் ஒய் ஃபார் யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, எச் ஃபார் ஹோமியோபதி, ஆயுஷ். இதில் போயிட்டேன்னா நீ ஆயுஷாக இருக்கலாம். துட்டு செலவு பண்ணாமல் சம்பாரித்த காசுலேயே இருந்து ஆனந்தமாக போகலாம். அலோபதி போனேன்னா 2 லட்சம் 5 லட்சம் பேக்கேஜ். புரியுதா? எல்லாத்துக்கும் பேக்கேஜ். புரியுதா? அவன் அநியாயமாக கொடுக்குறான். பா, ஒரு கிரமமே இல்லை. இந்த ஆயுர்வேத சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது? அதை அன்றைக்கே ஆயுஷ் கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க சங்கராச்சாரியர். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சொல்கிறாரு இந்த ஆயுர்வேதத்தை சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறேன்னா இந்த சரீரத்தை 3ஆக பிரிக்கிறது. வாத பித்த கப அப்படி பிரிக்கிறது. இந்த வாதம் என்றது வாயு தத்துவம், பித்தம் என்றது அக்னி தத்துவம், கப என்றது ஜல தத்துவம். அப்போ ஆயுர்வேத சாஸ்திர விதிப்படி வாதம் பித்தம் கபம் தான் இந்த சரீரம். உனக்கு கடைசியில் வியாதி சப்போஸ் வரக்கூடாது, வந்ததுன்னா இந்த 3 இடத்துல தான் வியாதி வரும். 4வது வியாதி வராது. நம்ம மொத்த வியாதியை நம்ம இந்த 3த்துல அடக்கிட்டோம். அவன் ரூமாக கட்டியிருக்கான் பாரு. அப்பா நான் கார்டியாலஜி, நியூராலஜி, அப்புறம் நெப்டாலஜி, அக்னாலஜி, பேத்தட்டிக்கலாஜி, அங்கே இது பில்லு கட்டுறது. அது பணத்தை கட்டிட்டு அப்புறம் போ அப்படின்றான். அதுலேருந்து தான் எனக்கு ஐடியா வந்தது காஷ்மீரில் பணத்தை கட்டிட்டு டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு. சயின்ஸ் மெத்தட் இது. அப்போ இந்த சரீரம் வந்து வாயு அக்னி ஜல தத்துவப்படி இது இருக்கிறது. ஓகே. இந்த ஜல சரீர பாகம் சொர்க்கம், மேக, பூமி, புருஷ, நாரி. சோம சரீரம், விருஷ்டி சரீரம், அன்ன சரீரம், ரேத்த சரீரம், கடைசியாக வர்றது புருஷா. இப்போ திருப்பி மறுபிறவி இந்த சரீரம் முழுமையாக வரக்கூடிய லாஸ்ட் அக்னி யாரு? தாய். புரியுதா? அதனால் தாயை வந்து நம்ம வணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படிலாம் சொல்லிருக்கிறது. அப்படிதான் தாய்கிட்ட இருந்து தான் இந்த சரீரம் அவள் 10 மாதம் அந்த கர்ப்பப்பையில் இதை வந்து இந்த சிசுவை தாங்கிண்டு அதுக்கப்புறம் வெளியில் விடுறான். அதுக்காக நிறைய பத்தியம்லாம் அவள் இருக்கணும் அந்த குழந்தைக்காக வேண்டி. புரியுதா? அதனால் நாரி தூ நாராயணி, நாரி தூ நாராயணி. ஒவ்வொரு பெண்மணியை யார் தெய்வமாக கொண்டாடணும். அப்போ எப்போ எந்த தேசத்தில் கொண்டாடுறோமோ அந்த தேசம் உருப்படும், அந்த குடும்பம் உருப்படும். அப்படிதான். ஓகே. முதல்ல திட்டக்கூடாது லேடிஸை. புரியுதா? இந்த பக்கம் உள்ளவங்க. ஓகே. இப்போ பூத அம்சை அர்த்தா, சரீரம் என்பது பஞ்சபூதத்தினால் ஆனது. ஓகே. இது ஹேது.
தூன்றது என்ன? பூர்வபக்ஷ நிராகரணம். பூர்வபக்ஷி ஸ்தூல சரீரம்லாம் வராது அப்படின்றால, அது நீ சொல்கிறது ராங்கு. சரீரம் இருந்தால் தான் சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் கொஞ்சம் ஃபார்ம் மாற்றிருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சரீரனால கண்ணுக்கு தெரியாத ஜல சரீரத்தில் போகிறது. பூயஸ்துவாத். ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, அது என்ன? நம்ம தத்துவாதகா டாமினேட் பண்ணுறது சொல்கிறோம் இல்லையா, அது போல் பூயஸ்துவாத். பூயனா டாமினேஷன். ஆபகா புருஷ வசசா பவந்தி. இந்த சரீரம் மரணமான பிறகு ஜல சரீரத்தோட 5 ஹோம அக்னியில் உருமாறி கரிசில் ட்ராவல் பண்ணி மனுஷ சரீரமாக உற்பத்தி ஆகிறது. அப்போ மறுபிறவி நமக்கு கிடைக்கிறது அப்படின்றத சொல்லும். ஓகே, இப்போ 3வது சூத்திரம் 3:1 பிராண கதேச்ச. பிராண கதேச்ச சனாதன தர்மத்தில் மறுபிறவின்றது இம்பார்ட்டண்ட். ஓகே, இங்கே பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறேன்னா, மறுபிறவின்றது மரணத்துக்கு பிறகு சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறதுன்னு எல்லா ஆஸ்திகர்களும் ஏற்றுக்கக்கூடியதான். புண்ணிய பாபம் வர்றதுன்னு ஏற்றுக்கலாம், இதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் இங்கே பூர்வபக்ஷம் என்ன, ஸ்தூல சரீரம் எப்படி? ஸ்தூல சரீரமும் வருதுன்றிய, அது எப்படி வரும்? வர முடியாது. வியாசாச்சாரியார் இப்போ பல சூத்திரம் பண்ணி இதில் வந்து அவரோட கெத்து காட்டுறதுன்னு போட்டு காட்டுறது. அப்போ வியாசாச்சாரியார் இந்த சூத்திரத்தில் போட்டு காட்டணும்ல, எப்படி போகுன்றதை காட்டணும். ஸ்தூல சரீரம் எப்படி போகுன்ற அதை தான் இப்போ படிச்சிடும். இப்போ வியாசருடைய சொந்த கருத்தா கிடையாது, எல்லாமே சுருத்தி தான் பிரமாணம். வியாசராக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா பராசரராக இருந்தாலும் எதை பற்றி சொல்லணும்? பிரமாணத்தை உபயோகப்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வியாசருக்கே அந்த கதினா நீ எம்மாத்திரம் உன் சொந்த கருத்து, மை ஒப்பீனியன், உன் ஒப்பீனியன்லாம் வீட்டில் வச்சுக்கணும், வெளியில் வச்சுக்கணும். வேதாந்தத்தில் வந்துட்டா யுவர் ஒப்பீனியன் நோ. பிரமாணம் சொல்கிறதா, பிரமாணம் இருக்கா இல்லையான்னு கேட்க. இதுதான். இப்போது ஆபகா புருஷ வசசகா பவந்தி. ஜலசரீரம், சோமசரீரம், திருஷ்டி சரீரம், அன்ன சரீரம், ரேத சரீரம், இறுதியா புருஷகா. அப்படி இந்த சைக்கிள் இருக்க, பியூட்டிஃபுல் சைக்கிள். நம்ம ஏற்கனவே ஒரு சைக்கிள் பார்த்தோம். அது என்ன? தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஆகாச சம்பூதா. ஆகாசாத் வாயுகு அக்னிஹி ஆபகா பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயா ஓஷதிப்பியோ அன்னம் அன்னாத் புருஷா சவா ஏஷகா அன்னரசமயா. அது ஒரு சைக்கிள். ஆத்மாவிலிருந்து ஆகாசம் வந்து பஞ்சபூதமாக வந்து பிருத்திவி தத்துவம் வந்து ஓஷதையாக வந்து அன்னம் வந்து அன்னத்திலேருந்து அன்னமய கோஷா வந்தது. அன்னமய கோஷாலேருந்து என்னது? தஸ்மாத் ஏதஸ்மாத் அன்னமயாத் அந்யோந்திர ஆத்மா பிராணமயா, அந்யோந்திர ஆத்மா மனோமயா, அந்யோந்திர ஆத்மா விஜானமயா, அந்யோந்திர ஆத்மா ஆனந்தமயா, விஜான ஆனந்தமயா, ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. திருப்பி ஆத்மாவில் பொண்ணு சைக்கிள். என்ன பியூட்டிஃபுல். இது வந்து வேதாந்தம் புரியுதா சப்ஜெக்டு. இது தான் வந்து இந்த விஷயத்துக்கு போகிறது தான் நச்சிகேதன் பண்ணுறது. கௌதமர் அவ்வளோ தூரத்துக்கு போகல. கௌதமர் உபாசனையே நின்றுட்டார். எனக்கு இவ்வளோ போகிறோம் அப்படின்னு புரியுதா. ஏதோ கொஞ்சம் கை கால் ஆட்டும்போது மந்திர சக்தியில் இப்படி இப்படி லிங்கெல்லாம் எடுத்து கொடுத்தா ஒரு இது வரும். அப்படிலாம் அப்படி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் இப்போ. புரியுதா. அப்போ கூட்டமாக வரும், நடுவில் உபநிஷத்தை சொல்லிடலாம். அப்போ ஞானம் ஷரீரம் ஜீவா பஞ்ச அக்னி உபாசனா ஞானாத் ஏவ மோக்ஷம். ஏன் இதை நடுவில் சொல்கிறேல? அப்பப்போ எங்கே போயிருக்கோம், நடுவில் விட்டுட்டு போயிடக்கூடாது. புரியுதா. நம்ம வந்த பாடத்துலேருந்து அதுக்காக இதை ஞாபகப்படுத்திருக்கார். இது சூத்திரத்தில் இல்லை, சைட் டாபிக். ஓகே. நெக்ஸ்ட்டு சூக்ஷ்ம சரீரத்துடன்
ஸ்தூல சரீரமும் ட்ராவல் பண்ணுறது. வியாசர் ஸ்ருதி பிரமாணம் எடுத்துட்டாரு. என்ன ஸ்ருதி பிரமாணம் எடுத்துட்டாரு? பஞ்சாக்னி வித்யா. புரியுதா? இப்போ அடுத்த லெவல் போகிறார். அடுத்த லெவல் என்ன? அது ஸ்ருதி பிரமாணம் சொன்னால் அடுத்த லெவல் என்ன? யுக்தி பிரமாணம் பண்ணணும். புரியுதா? இப்போ யுக்தி பிரமாணத்துக்கு வரார் அடுத்த சூத்திரத்தில். நல்லா கவனிங்க. அவர் ஹேத்து சொல்கிறார், ரீசனிங் சொல்கிறார். புரியுதா? இந்த சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறதுன்னா ஜீவாவோட கவுன பிராணா முக்கிய பிராணா ட்ராவல் பண்ணணும். கரெக்டா? இது உங்களுக்கு புரிஞ்சுது தானே? சூக்ஷ்ம சரீரம் சொன்னால் கவுன பிராணா முக்கிய பிராணா. டெக்னிக்கலாக உங்களுக்கு இப்போ தெரியும். ஓகே. இப்போ எந்த மாதிரி அறிவு நம்ம பெரியவங்க ரிஷிகளுக்கு அப்படின்னா, இந்த சரீரத்திலேருந்து பிராணன் போயிட்டா என்ன ஆகிடும்? அப்புறம் நீங்கள் கிளாஸ் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. பிராணன் போயிட்டா காது இந்திரியம் வேலை பண்ணாது, மூக்கு இந்திரியம் வேலை பண்ணாது, நாக்கு இந்திரியம் வேலை பண்ணாது. கரெக்டா? இப்போ நீ இப்போ கிளாஸ் கேட்டுட்டு இருக்கும்போது பிராணன் போயிடுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு ரொம்ப கொடுப்பனை வேணும்னு வச்சுக்கோ. நீ உனக்கு பிராணன் போனால் கூட நான் கிளாஸை முடிச்சுட்டு தான் உன்னை பார்ப்பேன் நான். இப்போ புரியுதா? அதான் பிராணன் போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அப்புறம் அடக்கி வை அந்த ஆத்திரத்தை. அப்புறம் ஓங்கி அழு. எவ்வளோ நாளைக்கு அழ போகிற? 2 நாளைக்கு அழ போகிற, அவ்வளோதானே? இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, வியாசாச்சாரியர், எப்போ பிராணன் போகிறதோ இந்திரியங்கள் வேலை பண்ணாது. கரெக்ட்? யுக்தி இப்போ புரியுது உங்களுக்கு? இப்போ பிராணன் ஸ்தூல சரீரத்திலிருந்து போச்சுன்னா சூக்ஷ்ம சரீரம் போகிறதுன்னு சொல்கிறிய. சூக்ஷ்ம சரீரன்றது இந்த பேக்கேஜ் இருக்குல்ல, இந்திரியங்களோட கவுன பிராணம் இல்லை, அதில் பிராணன் போய் கவுன பிராணம் எப்படியா போகும்? சும்மா அப்படியே போயிடுமா? ஞானேந்திரியம் கர்மேந்திரியெல்லாம் தானாக போயிடுமா? அதுதான் பிராணன் போயிடுச்ச. பிராணன் போன பிறகு இங்கே இந்த சூக்ஷ்ம சரீரம் போகும். அர்த்தம் புரியுதுல உங்களுக்கு? அப்போ போகாது. அப்போ போகாதுன்னா அதுக்கு கண்டெய்னர் வேணும். அப்போ பிராணன் செப்பரேட்டாக இருக்காது. போய் பிராணன் சரீரத்தோடு தான் இருக்கும். இது ஏற்கனவே நம்ம சொன்னோம். புலன்கள் வெளி உலகத்தில் போய் கான்டாக்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணோம், அதுக்கு பேர் கர்மா. பிராணன் போய் வெளியில் போகாது, இந்த சரீரத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அப்படிதான். அதனால தான் உன் பிராணம் வேற, என் பிராணம் வேற. நான் பிராணனை உங்களை வாங்கினா கூட இந்த பிராணன் வேற வேற அப்படி. அப்போ யுக்தி புரியுது இப்போ உங்களுக்கு? அதனால் ஓய் பூர்வபக்ஷி, இதுக்கு சரீரம் வேணும். அதில் நாங்கள் உபநிஷத்தில் எடுத்துக்கிறத ஜல சரீரத்தை எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ பிராணன் இல்லாமல் சரீரம் இருக்க முடியாது, அதே போல் சரீரம் இல்லாமல் பிராணன் இருக்க முடியாது. அதனால் இந்த சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிராணன் வேணும். பிராணஸ்ய கதேஹே ஹேதோஹோ, பிராணஸ்ய கதேஹே ஹேதேஹோ. இப்போ பிராணன் கதிகி ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஹேத்து கொடுக்குறார். புரியுறது இல்லைப்பா? என்ன ஹேத்து? ஜல சரீரம் வேணும், கண்டெய்னர் வேணும். தேர்ஃபோர் இந்த ஸ்தூல தேகம்தான் பூர்வபக்ஷி சொல்கிறான் நம்ம கிரிமினேஷன்லாம் பண்ணிடுவான். அப்போ போகாதன்னா ஆல்டர்னேட்டை பாரு. எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்கு பாரு. ஸ்தூல சரீரத்துக்கும் ஆல்டர்னேட் என்ன சரீரம்? ஜல சரீரம். புரியுறதா? அங்கேயே ஆல்டர்னேட்டு ஜல சரீரம் சொல்கிறானே. நீ ஒரு கர்மத்தை பண்ணால் ஆல்டர்னேட்டை வச்சுக்க வேண்டாமோ? ஆல்டர்னேட் பண்ணாமல் அப்படியே மொத்தமாக போய் மொத்தமாக விழுவான். அப்படிதான். நான் எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கப் ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன். நீ கர்மா வந்தீங்கன்னா 3 இருக்கணும். ப்ரெசண்ட்டில் பண்ணணும், ஆல்டர்னேட் இருக்கணும், பேக்கப் இருக்கணும். இப்போ ஸ்தூல சரீரத்தை எரிச்சு விடுவான். ஓகே. ஆல்டர்னேட் என்ன? ஜல சரீரம். ஓகே. அப்போ 3:1:3 பிராண கதேகே ச, பிராண கதேகே முக்கிய பிராணா கவுன பிராணா கதேகே, கதினா ட்ராவலு,
சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறதுல எந்த முரண்பாடும் இல்லை. முரண்பாடு எங்கே கான்ட்ரடிக்ஷன் வருதுன்னா ஸ்தூல சரீரம் ட்ராவல் பண்ணாது. அப்ஜெக்ஷன், நீ சொல்கிற அப்ஜெக்ஷன் கரெக்டு தான், ஆனால் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறது. பிராணனும் ட்ராவல் பண்ணுறது. என்ன பிரமாணம்? ஏற்கனவே பல தடவை படித்த பிரமாணம். பிருகதாரண்யம் 4:4-2. உத்கிராமந்தம் பிராணஹா அனுகிராமதி. முக்கிய பிராணன் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. அதை போலவே பிராணம் அனுத்கிராமந்தம் சர்வே பிராணாகா அனுத்கிராமந்தி. இந்த கவுன பிராணாவும் அதுடன் சேர்ந்து டிராவல் பண்ணுகிறது. இது ஸ்ருதியில் இருக்கிறது. புரியுதா? அப்போ கவுன பிராணா புலன்கள் 11 கூட சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. ஸோ இண்டிகேஷன் என்ன? பிராணா கதியி. இதில் நாம் சேர்த்துக்க வேண்டியது என்ன? அதற்கான கண்டெய்னர் அண்டர்ஸ்டுட் ஜலசரீரம். இப்போ பாருங்கள், உபநிஷத்து எத்தனை அறிவோட ஆபஹா ஆபகா புருஷ வசசகா பவந்தி. இந்த தண்ணியில் இந்த சரீரம் போய் முழு சரீரம் வருது. ஸ்வேதகேது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் பிரவாகன ஜெய்வலி. புரியுதா? தெரியாத ஐயா. அதை தான் இப்போ சொல்லி நாம் முடிக்கிறோம். 2வது சூத்திரம் ஸ்ருதி பிரமாணம். இந்த 3வது சூத்திரம் யுக்தி பிரமாணம். மீதி என்ன? அதனுடைய கண்டினியூட்டியை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.